இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் தேங்காய் பாயசம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். தேங்காய் பாயசம் செய்யறதுக்கு துருவின தேங்காய் 1/2 கப்பு, வெல்லம் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதோட 1/2 கப்பு பால், 5-6 குங்குமப்பூவை வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து 1 டேபிள் ஸ்பூன், பச்சரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 5-6 பாதாம், இதெல்லாம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். பச்சைக்கற்பூரம் ஒரு சிட்டிகை, இது ரெண்டும் வாசனைக்காக சேர்க்கணும் பாயசத்தில். முதல்ல தேங்காய், ஊற வச்ச அரிசி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து எடுத்து வைக்கிறேன். இதை வந்து கடைசியில் நெய்யில் வறுத்து பாயசத்தில் சேர்க்கணும். ஊற வச்ச அரிசி, ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்ச விழுதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நல்லா கெட்டியாக ஆகிடும், அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமில் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டுருக்கேன். இதில் அரிசி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டிடும். இது நல்லா கெட்டியாக ஆகிடுது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதில் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கொதிச்சிடுது. இப்போ வந்து இதில் வெல்லத்தை சேர்த்துடுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த வெல்லத்தில் வந்து தூசி கல் இதெல்லாம் இல்லைங்கிறதுனால டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வடிகட்டி சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணியில் வெல்லத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் கரைஞ்சிடும். கரைஞ்சப்புறம் வடிகட்டி இதில் சேர்க்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ குங்குமப்பூவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆகிடுது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆறினப்புறம் இதில் பால் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்தா சில சமயம் திரிஞ்சு போயிடும். 5 நிமிஷம் ஆகிடுத்து, சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போது இதில் பாலை சேர்த்துடுறேன். இது காய்ச்சின பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து பாயசத்தில் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்குறேன். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை கொஞ்சம் லைட்டாக வறுத்தப்புறம் பாதாமையும் இதில் சேர்த்துடலாம். இதை வந்து சின்ன ஸ்லைசஸாக பண்ணியிருக்கேன். இப்போது தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து வறுத்து பாயசத்தில் சேர்க்கணும். முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம வறுத்து பாயசத்தில் சேர்க்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம், தேங்காய் துருவல் இதெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன்.
ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பாயசம் ரெடி. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.